மக்களுக்கான தலைவன் யாருமே இல்லையே. விஜயகாந்த் வந்தார், ஜெயலலிதா பெட்டியை வாங்கிட்டு காணாமல் போயிட்டார். திரும்ப வந்தார், திமுகவிலேயே செட்டில் ஆகிட்டார். ரவிக்குமார் மொத்தமாக அங்கே விற்று விட்டார், அவர் இதில் காணாமல் போயிட்டார். பிரேமலதா வந்தது, அது பேமெண்ட் இல்லாதாவாக போச்சு. இவர் யார் எங்கே போய் ஆட்கள் பிடிக்கிறது? எங்கே பிடிக்கிறது? மக்கள் நம்பலையே, யாரையுமே நம்பலையே. ஏன் நம்பலை? ஊழல்வாதின்னு முடிவு பண்ணிட்டான். சீமா இப்போ காணோம், சீமா காணோம், வைகோ காணோம், திருமா காணோம், பாதி பேரை காணாம. வேல்முருகன் ஒருத்தர் மட்டும் வெளியில் வந்துட்டார். இனிமேல் எதிர்கால அரசியல் வேல்முருகன் தான். வேல்முருகன் அரசியல் பண்ணால் 5 ஆண்டு கால அவருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அவர் பண்ணலைன்னா வரலாறு தன்னை நிறுத்தி கொள்ளாது. ஐயா, இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு இத்தனை கூட்டணிகள் இருக்கு. இத்தனை கூட்டணிகள் அமைச்சுமே திமுக வின் பண்ணல அப்படின்னா, அவங்க கூட்டணிக்கு செலக்ட் பண்ண கட்சிகள்லாம் அப்போ கரெக்டா இல்லையா? அப்போ அவங்க அரசியல்ல வேற எங்க குறைகள் இருக்கு? மக்கள்கிட்டயே நிறைய குறைகள் இருக்கு. அதை தாண்டி இல்லைம்மா, வேறு கூட்டணி ஆந்திராவில் 4, கர்நாடகாவில் 3, ஒரிசாவில் 4 மார்க் வாங்கினதுனால கொண்டு வர முடியும். இந்த கூட்டணி தான் ஒருவே நம்பளையே. கேட்க நாதி இல்லாமல் மூச்சிட்டு இருந்த பலாப்பழத்தை விட கேவலமாக இருந்த பிரேமலதா 10 சீட்டு கொடுத்தான்னா அப்போ என்னையா அங்கே ஓட்டே இல்லை, அப்புறம் கூட்டணி சேர்த்துற?